அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாய் பூத்த இந்த புதன் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்களின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நம்பிக்கையோடு முயற்சித்தால் வெற்றி நிச்சயம். உற்சாகமாக செயல்படுங்கள். உங்களிடத்தில்தான் எல்லாம் உள்ளது. காலம் நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் பெற்றுத்தரும். நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கும் நம் வாழ்வின் அடுத்த கட்ட முயற்சிக்கு உதவுவதுமே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜரும் ஜோதிட ஜாம்பவானும் ஆன டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். அவர்கிட்ட நீங்க பேசணும்னா 0445596944 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். உலகமெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம்ன்றது பெரிய கம்பசூஸ்திரமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணியாச்சு. இருந்தாலும் திருமணத்தில் பிரச்சனைகள் விவாகரத்து போன்ற பல சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் மட்டும்தான் அந்த மாதிரி விவாகரத்து சம்பவங்கள்லாம் நிறைய இருந்தது. பட் இப்போ இங்கே அதிகரிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? எதனால் இதெல்லாம் நடக்குது சார்? எல்லாமே கிரகத்தினுடைய கூற்றின் வாயிலாகத்தானமா நடக்கிறது. நேற்றைய தினத்திற்கு முந்தின தினம் வெளி மாநிலத்திலிருந்து ஒரு பெண்மணி அவர்கள் தன்னுடைய ஜாதகத்தை அலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ஜாதகத்தை பார்க்கறதுக்காக முன்னாடி எடுத்த உடனே, சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் நல்லா சுபிட்சமாக இருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் எப்படியம்மா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு நான் நல்லாவே இல்லையே சார் அப்படின்னாங்க. அப்படி சொல்லக்கூடாதம்மா, முதல் அறிமுகம். என்னை தொலைக்காட்சியில் பார்த்ததுனால நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு என்னை கேட்டீங்க. அதே மாதிரி நானும் உங்கள்கிட்ட நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதுதானே ஒரு முதல் இன்ட்ரடியூஸுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்க இல்லைங்கிறது ஜாதக கட்டத்தை பார்த்தாலே நிச்சயமாக தெரியும். ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் நிறைய பேருடைய நினைப்பு நல்லா இல்லாததுனால தானே நோட்டை எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்றது. அப்படி அல்ல. நல்லா நிறைய பேர் இருப்பவர்களும் நோட்டை எடுத்துகிட்டு வர்றது பார்ப்பது உண்டு. அந்த அடிப்படையில் அந்த பெண்மணி பிறந்திருப்பது மேசலக்னத்திலே பிறந்திருக்கிறார். மேசலக்னத்திற்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே இந்த சுக்கிரன் சூரியன் ராகு அமர்ந்து ராகு திசையில் இப்போ நடக்கிற புத்தி அவர்களுக்கு சுக்கிர புத்தி நடைமுறையில் நடந்தது. அப்போது 8ஆம் இடம்தான் ஒரு ஆண் பெண்களுக்கு ஆயுள் ஸ்தானம். அந்த 8ஆம் இடம்ன்றது அவமான சின்ன ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்திற்கு மாரகத்தில் பாருங்கள், 8ஆம் இடம்ன்றது என்ன? விருச்சக மனையாக வரும். அந்த விருச்சக மனைக்கு 3ஆம் இடம்ன்றது விருச்சகம்ன்றது ஸ்திர ராசி. ஸ்திரத்திற்கு 3 8 மாரகங்கள். அப்போ மாரகத்தில் ராகு தசை நடத்தி மாரகத்தில் புத்தி நட மரணத்துக்கு சமமான கண்டத்தையோ அல்லது அதற்கு நிகரான அவமானத்தையோ கொடுக்கணும். இதுதான். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் களத்திரக்காரகன், களத்திர ஸ்தானாதிபதி தசமகேந்திரத்தில் அமர்ந்து ராகுவோடு பின்னப்பட்டு தை மாதம் பிறந்த ஜாதகி. அப்போ நீங்கள் யாரை திருமணம் செய்தாலும் முதல் வாழ்க்கை தோல்வியாகணும். இது எழுதப்பட்டதனுடைய நீதி. சுக்கிரதசை இருந்தாலே திருமண யோகம் வருங்கிறாங்க சார். இந்த மாதிரியான பிரச்சனை அப்படியெல்லாம் இல்லைம்மா. பழமொழிக்கு வேண்டுமென்றால் அவனுக்கு சுக்கிரன் அடிக்கிறதப்பா அப்படின்னு வேணால் சொல்லலாம். சுக்கிரன் திசை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டதை என்னுடைய அனுபவத்தில் 85% பேர்களுக்கு சொல்லலாம். 10% பேர்களுக்கு சுக்கிரன் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் லாங் பீரியடு காலக்கெடுவை எடுக்கக்கூடியவன். எல்லா திசைகளுக்கும் இல்லாத ஒரு அம்சம் 20 வருஷம் அரசாட்சி கோலாட்சி புரியக்கூடியவன் தான் சுக்கிரன். அதற்கு அடுத்தது பாருங்கள், 19 வருடம் சனி திசையை வரும். 1 வருடம் சுக்கிரனை விட குறைந்து. அதற்கு அடுத்தது 18 வருஷம் இயக்கக்கூடியவன் யார் என்று பார்த்தாலே ராகு வருவார். அதற்கடுத்து 17 வருஷம் இயக்கக்கூடியவன் புதன். அதற்கடுத்து 16 வருஷம் இயக்கக்கூடியவன் குரு. அதற்கடுத்து 7 ஆண்டுகள் செவ்வாய், 7 ஆண்டுகள் கேது, சூரியன் 6 ஆண்டுகள், சந்திரன் 10 ஆண்டுகள். இப்படி ஒவ்வொரு இதையே நம்ம எடுத்து பார்த்தோம்னா 9 நவக்கோள்களில் அதிகமான
ஒரு அரசாட்சி புரியக்கூடியவன் சுக்கிரன் மட்டுமே நம் வாழ்க்கையில் அதிகமாக பவனி வர்றவன். சுக்கிரனுக்கு இயற்கையாகவே நல்லோன் என்று பெயர். அசுரகுருன்னு சொல்லுவோம். சுபிச்சத்தை, ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. அப்போ ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை கொடுக்கிறது. பார்த்தாலே மயக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு கப்பல் போன்று கார் வச்சிருக்கிறது. மாட மாளிகை கூட கோபுரத்தில் அந்த சுக்கிரனுடைய அம்சம், இந்த கலை அம்சம் இல்லாமல் நடக்க. ஒரு ஆபரணம் பெண்களோ ஒரு ஆண்களோ யாரோ ஒருத்தர் போட்டிருந்தால் அழகாக பார்ப்பதற்கு, ஜுவல்லரி ஷாப்பில் மின்றதுக்கு, வைரத்துக்கு காரணகர்த்தாவே இந்த சுக்கிரன். ஜொலிக்கக்கூடிய தன்மை கொண்டவன். அப்படிப்பட்ட ஜொலிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் வரும்பொழுது, ஆஹா சுக்கிரன் நடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நடைமுறையில் அப்படி கிடையவே. சுக்கிர திசை பிச்சை எடுத்தவர்களை நிறைய பார்க்கலாம். அதுதான் 100% பேர்களுக்கு 80% பேர்கள், 85% நடுத்தெருவுக்கு வந்ததை நான் பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அதில் 10% பேர்களுக்கு இப்படியும் கெடுபலனும் பாதி இருந்திருக்கும், நற்பலாபலங்களையும் பாதி விதைத்திருக்கும் அந்த ஜாதகத்தினுடைய தன்மை கொண்டு. மீதம் 5% இந்த உலகத்தை ஆளக்கூடிய சர்வ வல்லமை படைத்த அம்சத்திலையும் உட்காருவாங்க. கிடைக்கக்கூடாத மாணிக்கம், அது கிடைக்கக்கூடாத வைரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். வாழ்க்கையும் வைரம் போன்றே ஜொலிக்கும். சென்றடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்வதைப் போல தொட்டதெல்லாம் தாயமாக விலகும். அவர்களுக்கு எந்த லக்னத்திற்கு, எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்தில் அமர்ந்தால் இந்த சுக்கிரன் நன்மை செய்வான் என்பது ஒரு கருத்து உண்டு. ஆனால் சப்ஜெக்ட் இன்றைய தினம், ஒரு பெண்மணி அவர்கள் அலைபேசியிலே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்போது, ஐயா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கும்போது, தமிழருடைய பண்பாடு, கலாச்சார பண்பாடு, இந்தியருடைய பண்பாடு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் நீ நல்லா இல்லைன்றது எனக்கு தெரியுமா. மேசலகணத்தில் பிறந்து 10ஆம் இடத்திலே தசமகேந்திரத்தில் களத்திரக்காரகன் சுக்கிரன் 10 அமர்ந்து, உருகேந்திராதிபதி மருகேந்திரம் அமர்ந்து ராகுவோடு பின்னப்பட்டு தை மாதம் பிறந்த ஜாதகி. அப்போ 8ஆம் இடன்றது என்ன அப்படின்னு கேட்டால் அவமானம், மாங்கல்ய ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்திற்கு மாரகம். 8ஆம் இடம்ன்றதுன்னு விருச்சக மனை. விருச்சகம் மனைக்கு ஸ்திர ராசி, ஸ்திரத்திற்கு 3, 8 மாரகம் அல்லவா. அப்போ ராகுவும் மாரகத்திலே திசை நடத்துகிறான், சுக்கிரனும் மாரகத்தில் அமர்ந்து புத்தியை நடத்தும் பொழுது வாழ்க்கை எந்த வகையிலும் அவர்களுக்கு தோல்வி காணப்பட வேண்டும் என்பது விதியினுடைய பயன். அந்த அடிப்படையிலே இந்த பெண்ணுக்கு திருமணமும் நடந்தது. அது நல்ல கணவனோ நல்லா இல்லாத கணவனோ, உனக்கு இப்படித்தான் வாழ்க்கை அமைய வேண்டும். நீ யாரை திருமணம் செய்தாலும் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லு, இந்திரலோகத்து சுந்தரனை செய்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை இப்படி தான். அப்போ 2வது வாழ்க்கையாவது நல்லா இருக்குமா, அடுத்தது எப்போ நடக்கும், ஏம்மா அவசரப்படுற. இப்போ நடக்கிறதே ராகுல சுக்கிரன் தானே நடத்துகிறான். சுக்கிரனில் மொத்தம் 3 வருஷ காலம். அதில் நீ கடந்ததே 3.5 மாதம் தான் கடந்திருக்க. இன்னும் இதுலேயே பேலன்ஸ் 2.75. அதற்கு பிறகு வரக்கூடிய சூரியன் ஒரு இடத்திற்கு பக்கமாக வருவான். அப்போ 3.75 ஆண்டுகளை கடந்த பிறகு பேச வேண்டிய நன்மை. அப்போ வாழ்க்கையில் என்னதாயா இருக்குது. இப்படியே அத்தனைக்கும் காதலிச்சு தான் திருமணம் செய்கிறோம். அப்போது திருமணம் காதலிச்சு பண்ணாலும் சரி, தாய் தாப்பனா பார்த்த வாழ்க்கையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை தோல்வி ஆக வேண்டும், இளைய தாரத்துக்காகவே நீ வாக்கப்பட வேண்டும் என்பது எழுதிய சின்னம். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு 2வது வாழ்க்கை சுபிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் 2 வாழ்க்கை இல்லை, 3 வாழ்க்கையானாலும் போயிடும். அப்போ இந்த 3.75 ஆண்டுகளை கடந்த பிறகு அந்த வரக்கூடிய ஜாதகத்தில் 11வது இடமும் 3ஆம் இடம் போக தாம்பத்திய ஸ்தானமும் 2ஆம் இடம் நல்லா இருந்தால் அப்போ நல்ல அழகான வாழ்க்கை அமைக்கலாம். அதே போன்று 3.75 ஆண்டுகள் கழித்து என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். சார், நிகழ்ச்சியுடைய ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கங்க. என் தம்பிக்காக கேட்கணுங்க மேடம். உங்க தம்பியோட பேரு, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. கிரிதரன், வயசு 26, மேச லக்னம், கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம். என்னம்மா கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட? மேடம் ஒரு நிமிஷம். 10ல சுக்கிரன், 11ல சூரியன், சந்திரன், குரு, புதன், கேது, 12ல செவ்வாய், சனி. தொழில் ஸ்தானம் பிளஸ் திருமணம் எப்ப நடக்குங்க? ஓகே அம்மா வணக்கம்மா. அழகா அப்பளமாட்ட அழகா பொறிஞ்சு அழகா சொன்னீங்க. மேச லக்னம் 10ல சுக்கிரன்னு சொன்னீங்களம்மா? ஆமாங்க ஐயா. ஆமாம்மா. அடுத்தது சூரியன் குரு 11 இல்லையாம்மா?
ஆமாங்க ஐயா. சூரியன், குரு, புதன், கேது, சந்திரன் 11ல. 11ல் அதில் இருக்கிற கிரகங்கள் ஒரு சுபிட்சமான கிரகங்கள். உங்கள் சகோதரனுக்கு சனி எங்கே இருக்குமா? சனி 12ங்க ஐயா. 12ல். சனி, செவ்வாய். ஓகேம்மா. அதாவதுமா அவருக்கு லக்னத்துக்கு 10ல் தனித்த சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது எப்படி அந்தணன் தனித்து அமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு என்று சொல்வதைப் போல உங்கள் சகோதரனுடைய வாழ்க்கை துணையை பார்த்து அமைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக அமைக்கணும். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறி தசமகேந்திரத்தில் தனித்த சுக்கிரன் வலுத்திருக்கும் போது இவர்களுக்கு வாழ்க்கை துணை அற்பம்ன்றா. நீங்கள் எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்டீங்க, ஆனால் எப்போ நடந்தால் எப்போ பிரிவினை, அப்போ மைனஸான மனைவி வாய்க்கணுன்றது விதிப்பயன். 10ல் தனித்த சுக்கிரன் எல்லாம் சொல்லுவான். 2 7 கூடையவன் 10ல் தானே வலுத்திருக்கிறாரு, நல்ல மனைவின்றமா கிடையவே கிடையாது. அதே போன்று பாருங்கள், உங்களுடைய சகோதரன் நீதிமான், ரொம்ப கரெக்டாக பேசுவார். இருந்தாலும் செவ்வாய் 12ல் இருக்கு பாருங்கள், அது தப்பு. சனி 3வது பார்வையாக வாக்கு வன்மை ஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப சுபிச்சம். சொந்த பந்தம்னாவே 10 அடி தள்ளி தான் உங்கள் சகோதரன் இருப்பார். திருமணத்துக்கு முந்தியும் சரி, திருமணத்துக்கு உப்ப பாசம் நேசத்தோடு இருக்கக்கூடிய அக்கால் தங்கை உறவுகளில் அதில் ஒன்றும் பெருசாக விரிசல்கள் இருக்காது. காலப்போக்கில் திருமணத்துக்கு பிறகு சில விரிசல்கள் தென்படும். அந்த செவ்வாயோட சனி கூடுறது ஒரு வகை குற்றமாக இருந்தாலும் தம்பியோட வேலையில் அடிக்கடி டைனமோ இருக்கும், ஆனால் ப்ளஸ்ஸும் நிறையா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் மைனஸை சொன்ன 10ல் சுக்கிரன் இருக்கும் பொழுது நல்ல சுபிட்சமான தொழில் ஸ்தானத்தையும் வரக்கூடிய காலத்தில் அமையும். அப்படி வியாபாரன்றதில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா உங்கள் சகோதரருக்கு இழப்பீடு உண்டு. ஆனால் யாரை கல்யாணம் பண்ணாலும் ஒன்றுமா முடிக்கிறம்மா, அருமையான புத்திர சௌபாக்கியம் ஆண் வாரிசே உங்களுடைய சகோதரனுக்கு உங்களுக்கு மருமகனாக வாய்ச்சி பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டுமா. அடைத்திற்கு மிக்க நன்றி. அழைப்புக்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பேசுறேன் மேடம். யாருக்காக சார் கேட்க போறீங்க? மேடம். ஓகே சார். வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்க சார். பேர் சிவகுமார் சார். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். ஓகே சார். என்ன சார் கேள்வி கேட்க போறீங்க? 25/5/1976 மேடம். எனக்கு 27 பண்ணி மேடம். 22. ஓகே சார். என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட? வேலையில கொஞ்சம் அதிகமான மன அழுத்தமா இருக்கு, அதான் சார் கிட்ட. ஐயா வணக்கங்க. நீங்கள் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம்னு சொன்னீங்க. என்ன லக்னம்? விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்திற்கு ராசி 9ஆம் இடத்திற்கு அந்த ஸ்தானாதிபதி 6ல் மறைஞ்சிருந்தாலும் இப்போ பாருங்க, ராகு கேதுனுடைய பெயர்ச்சி அந்த மேச ராசியிலிருந்து விலகி ஜென்மத்திலிருந்து வாக்கிய அடிப்படையில் விலகிவிட்டார். திருக்கணித அடிப்படையில் இந்த மாதம் கடைப்பகுதியில் விலகிறார். அதன் ரீதியாக சரீர ரீதியாக இருந்து வந்த ஒரு மைனஸ் விலகும், தடைகள் விலகும், தொழில் ரீதியான தடை கற்கள் விலகுவதற்குண்டான அற்புதம் தாங்கிய நேரம் இந்த ராகுனுடைய பெயர்ச்சி, கேதுவுடைய பெயர்ச்சி. லக்னத்திற்கு 11ல் கேதுவும், ராசிக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் ராசிப்படி 12ல் 6ல் மறைந்து நிறைந்திருப்பதனால நீங்கள் கேட்ட கேள்வி தொழில் ரீதியான நல்ல தடைகள் விலகி அபிவிருத்தி அடையக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு உண்டு. அடைத்திற்கு மிக்க நன்றி. அழைப்புக்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. யார் பேசுறீங்க? நான் கோயில்பேட்டிலேருந்து பேசுறேங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் வனிதா. யாருக்காங்கம்மா கேட்க போறீங்க? பையனுக்காக. சரிங்க. அவங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. பேர் ரகுநந்தன். ஹலோ, சொல்லுங்கம்மா. ராசி? பேர் ரகுநந்தன், கன்னியா லக்னம். ஓகே. மேஷ ராசி. ஓகே. லக்னத்துக்கு 4ல் சனி. கல்யாணத்துக்காக ஓகேம்மா. சார் கிட்ட பேசுங்கம்மா. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்னா அதனால திடீர்னு கால் கிடைச்சதா. அம்மா வணக்கம். அம்மா, உங்க மகன் பிறந்தது லக்னம் கன்னியா லக்னம், ராசி மேச ராசி, நட்சத்திரம் என்னங்கம்மா? நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் சார். நான் லக்னம் கிரக அடைவு சொல்றேன் நான். சொல்லுங்க. உங்க லைன் கிடைச்சதுல சனி. என்ன அம்மா லக்னத்திற்கு எங்க சனிமா? 4லையா? 4 கன்னியா லக்னம்.
சொல்லுங்கம்மா. லக்னத்துக்கு 4ல சனி. ஓகேம்மா. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா, என்ன கேள்விமா கேட்க போறீங்க சார் கிட்ட? 4ல் சனி. அம்மா 4ல் சனி, 4ல் சனி, 4ல் சனி தான், இல்லை என்று மறுக்கல. 5ல் ராகு. 5ல் ராகு. சரி, ரைட்டு. ரைட். அடுத்து நீங்க யாரோ சொல்லி சொல்றீங்க. 8ல சந்திரன் சுக்கிரன், 9ல புதன், 10ல சூரியன் குரு. 10ல பாருங்க, 10ல சூரியன் குரு. அதுல 1 அந்த 10ல இருக்குது பாத்தீங்களா? அதுல இருக்கிறது இந்த சூரியனும் சனியும் சமநோக்கா பார்த்துக்குது. அப்பா மகனுக்கு எதிரும் புதிருமா இருக்கும். 10ல குரு இருக்கிறது. திருமண வாழ்க்கையை நல்ல தெள்ள தெளிவாக பார்த்து அமைக்கணும். 8ல் வந்து சந்திரன் இருக்கிறது சிறப்பு, கூட சுக்கிரன் இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு தான். நல்ல மேன்மையான பொருளாதார வாழ்க்கையினுடைய தன்மை அமையும். ஏன்னா சுக்கிரனுக்கு பாக்கிய திரிகோணத்தில் சனி அமர்ந்தது ஒரு சிறப்பு. குரு சனி பார்த்தாலும் சூரியனும் குரு சனியும் பார்க்கும் பொழுது திருமண லைஃப்பில் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. அது ஆச்சரியக்குறியாக மாற்றணும்னா திருமண பந்தத்தை நல்ல தெளிவாக பார்த்து அமைக்கணும். ஏனோ தானே அமைச்சோம்னா அன்றைக்கெல்லாம் தடிக்கு விழுந்தா 10 விவாகம் நடக்குதுன்னா 3 விவாகம் பிரிவினையிலே கொண்டாந்து விட்டுடுதுமா. அதனால் நீங்கள் சொன்னதெல்லாம் சிறப்பு தான். சந்திரனோட சுக்கிரன் கூடியிருக்கிறது சிறந்த பொருளாதார மேன்மை உங்கள் குழந்தைக்கு கொடுக்கும். சனிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், லக்னத்திற்கு அது 8ல் மறைந்திருப்பதே இந்த லக்னத்திற்கு ஒரு சிறந்த மாளவிய யோகம்னு ஒரு சிறந்த யோகம் உங்கள் குழந்தைக்கு அதில் விழுந்திருக்கிறது. அதனால் திருமண வாழ்க்கை பார்த்து அமைக்கும்போது இந்த இடத்துல வாங்க. மற்ற வகையில் நல்ல பொருளாதார மேம்பாடெல்லாம் நிச்சயமாக உங்கள் குழந்தைக்கு உண்டு. குரு பெயர்ச்சி மாறினாலும் சனி பெயர்ச்சி ராகு கேதுகள் மாறினாலும் அடித்தட்டு நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு தட்டு மட்டும் தான் மைனஸு, திருமணங்கிற தட்டு தான். அதை மட்டும் தெளிவாக பார்த்து அமைக்கணும். அழைத்திருக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த காலரை பார்க்கலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பரமத்தி வேலூர்லேருந்து பேசுகிறேங்க சார். உங்களுடைய பேர் என்ன சார்? பேர் சண்முகம். சொல்லுங்க சண்முகம் சார், யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்குறேன் சார். ஓகே, அவரோட பேர், ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்க சார். பேர் சிதம்பரம், மீன ராசி. ஓகே சார். ரேவதி நட்சத்திரம். ஓகே, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க சார். கடகம். ஓகே, ஜென்ம லக்கணம் கடகம். ஓகே சார், என்ன சார் கேள்வி கேட்க போறீங்க அவருக்காக? பையனுக்கு திருமணமே அமைய மாட்டேங்குதுங்க எங்க பார்த்தாலும். ஓகே சார், சார் கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. உங்கள் மகனுக்கு கடக லக்கணம், ராசி மீனம், ரேவதின்னு சொல்லியிருக்கிறீங்க. பார்த்தாவே தட்டி போகுது, திருமணமே அமைய மாட்டேங்குது. அப்படின்னா அந்த ஜாதத்தில் அந்த புதனோட தாம்பத்தியங்கிறது 3ஆம் இடம்தான். அந்த லக்னத்திற்கு திருதிய விரையாதிபதி புதன். அவரோட அந்த சனி, அந்த செவ்வாய் இல்லை சந்திரன் ஏதாவது மிங்கிலாக இருந்தாவே திருமண தடைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இருப்பினும் உங்களுடைய பெயர்ச்சிக்கு ராகு கேது உடைய பெயர்ச்சி பாருங்கள். ராசிக்கு 7ல் கேதுவும், லக்னத்து ராசியிலேயே ராகுவும், லக்ன திரிகோணத்தில் வந்து சந்திரன் அமரப்பெற்றிருக்கிறதுனால இந்த பெயர்ச்சி இந்த மாதம் பாருங்கள் திருக்கணித அடிப்படையிலையும் பயிற்சி ஆகுது. அதன் பிறகு சித்திரையிலிருந்து முத்திரை பதிக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியும் நல்ல சாதகத்தில் வர்றதுனால இந்த தடைப்பட்டு வந்து கொண்டிருந்த திருமணத்துக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக கைகூடும். அழைத்திருக்க மிக்க நன்றி. அழைப்புக்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே சார், காலர் இணைப்பில் இல்லை சார். இப்போ உங்களை பார்க்கணும்னா எங்கே பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படின்றது? அதுமா நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர்கள் வந்து திருமணம் நடக்கலை, தடையாகுது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சொல்லும் பொழுது எந்த ஒரு லக்ன ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்திற்கு அந்த 3ஆவது இடம்தான் தேக போக சுகம்னு. அந்த 3ஆம் இடம் ஸ்தானத்திற்கு தர்ம கர்ம பஞ்சம யோகங்களும் அவயோகங்கள் விழாமல் இருந்தாலே இவர்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் எளிதில் கிட்டி நல்ல வாழ்க்கை துணையில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வங்கள் பூத்து 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வச்சிருமா. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடம் மைனஸில் தழுவி இருந்துட்டாவே, அதே போன்று 7ஆம் இடமும் மைனஸில் இருந்தால் இவர்களுக்கு யாரை திருமணம் செய்தாலும் வாழ்க்கை துணை சிறப்பாக அமையறதில்லை. எல்லாரும் 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குன்னு பார்த்து அமைந்த வாழ்க்கை எதனால் தோல்வி ஆகுது? அப்போது 10 பொருத்தம் பார்க்கல,
எந்த இதுவும் பார்க்கல, திடீர்னு கல்யாணம் பண்ணால் நல்ல வாழ்க்கை, நான் இத்தனை ஆண்டுகள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அந்த நிலைகள் அவர்கள் ஜாதகத்தில் கட்டாயம் இருக்கும். அதனால தான் முடிச்சிடுறோமா, திருமண பந்தத்தை பார்க்கும் பொழுது 3ஆம் இடமும் சப்தமஸ்தானமும் 2ஆம் இடம் குடும்பமும், இந்த 3 பேட்டர்ன் நல்லா அமைஞ்சவங்களுக்கு வாழ்க்கை நல்லா அமையும். அதுதான் திருமண பந்தத்தில் 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கறது, செவ்வாய் ராகு இருக்குன்னு பார்க்கறத விட கட்ட பொருத்தத்தை பார்த்து அமைக்கணும். நிறைய பேர் கட்ட பொருத்தம் பார்க்க அமைக்க தெரியுன்ற பேரில் அரைகுறையாக பார்த்து திருமணத்தை அமைச்சு விவாகரத்தில் தான் நிற்கிதுன்னா உன் வினை அங்கே சாதகமாக இருந்திருக்காது. அதனால் நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் கோயம்பேட்டுக்கு அருகாமையில் உள்ள நெற்குன்றத்தில் என்னை சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் நண்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் என்கிற யூடியூப்பில் நிறைய பதிவிறக்கம் வருகிற வாரத்தில் இறக்கலாம். பழைய நிகழ்ச்சிகளையும் நிறைய பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் குறித்த பல கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். அனைத்து நேயர்களுக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.